அது ஒத்துக்கவே மாட்டேங்கிறாருல்ல சார். ஆமா அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாவது ஒரு அதே எப்படி ஒத்துக்குவாங்க? அந்த நடிகைகள் காதல் மாதிரி தான். நாங்களும் வரும் நண்பராக பழகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் பார்த்தா மேரேஜ் பண்ணிட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோன்னுவாங்க. அதனால் அந்த மாதிரி தான். அதில் நான் சொல்ல வர்றது அந்த முயற்சி போய்கிட்டு இருக்குது. இவருக்கும் அந்த சாஃப்ட் கார்னர் இருக்குன்ற அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரான இது இல்லாமல் ஒரு சாஃப்ட் கார்னர். இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதிமுக தரப்புலையும் விஜயை கடுமையாக கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க பாஜகவும் பெருசாக இது பண்ண மாட்டேங்கிறாங்க. இவரும் பெருசாக இது பண்ணல. போகிற போக்கில் அது வழக்கமாக சொல்கிறது தானே, மாநிலத்துக்கு நீங்கள் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க, இதை பண்ண மாட்டேங்கிறீங்க, மாநில அந்தஸ்து வேணும், அது இதுன்னு பேசிட்டு இது பண்ணிட்டாரு. நடுவில் யாரோ அமைச்சரை போட்டாங்க ஊழல் புகாரால். நான் ரங்கசாமி கவர்மெண்ட்டு பெஸ்ட்டுன்றாரு, ஆனால் ஊழல் புகாரால் ஒருத்தர் விலகினார்ன்றாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் நியமித்தாங்க, அவருக்கு இது வரைக்கும் இலாக்கா கொடுக்கல. வழக்கம் போல் அது ஒரு ஒரு அந்த அந்த மக்கள்கிட்ட போய் அங்கே போயுமே திமுக அரசு நம்பாதீங்கன்ற ஒரு நம்ம அங்கே திமுக இருக்குல்ல, அதனால் திமுக அரசே இல்லை, திமுகவை நம்பாதீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்று காங்கிரஸ் விஜய், இல்லை என்டிஏ விஜய், அந்த மாதிரி அவர் போகிறாருன்றது. இங்கே இருக்கிறவங்க நம்பாதீங்க, இந்த ஆட்சி மோசமான ஆட்சி, அதை அகற்றுவதற்கு தாவேக்கா இங்கே களம் இறங்கணும் அப்படிலாம் சொல்லி கடைசி வரைக்கும் தான் என்ன பண்ண போறேனே சொல்லாமல் அவங்க இதை பண்ணுறாங்கன்னு மட்டுமே சொல்கிறது எந்த விதமான அரசியல்? கிளைமேக்ஸ் தான் பண்ணுவார். ஃப்ளைட் எடுத்துகிட்டு பாகிஸ்தான் போனார் பாருங்க, அந்த மாதிரி தான் பண்ணுவார். அவருக்கே தெரியாதுங்க.